இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எபிசோடில் வந்து சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் வந்து ஒரு ஃபைட் போனதை வந்து பார்த்துருந்தோம்ல. எபிசோட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்டே வந்து இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு போட்ட சண்டையை மட்டும் தான் காமிச்சாங்க. அது எதுக்காக சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது இப்போது லைவில் வந்து வந்தது. ஸோ இது வந்து ஒரு முட்டை பிரச்சனை. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் இன்சார்ஜாக உள்ள வந்து ஜாக்லின் வந்து கிச்சன் டீமில் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற 16 பேருக்கு 3 பேர் முட்டை வேணான்ட்டாங்க. மிச்சம் 13 பேருக்கும் ஹாஃப் பாயிலும் ஆம்லெட்டும் வந்து போட்டு தர்றது தான் இப்போ ஜாக்லினோட வேலை. ஸோ இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து போட்டுட்ருக்கும்போது சௌந்தர்யா உள்ளே வராங்க. சௌந்தர்யா உள்ளே வந்து நான் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ ஆயிலு, இந்த மற்ற பொருள் கிராசரிலாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போடணும். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதிகமாகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வந்து நீ வேணால் உந்து வேணால் வந்து போட்டுக்கோ, எல்லாத்துக்கும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யாவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 13 பேருக்கும் வந்து நான் முட்டை போடணுன்னு கேட்குறேன். நீ வந்து உனக்கு மட்டும் போட்டுக்கோன்னு சொல்கிற, இதில் கிராசரிலாம் வந்து இழுத்துட்டு வர அப்படிங்கிறதான் வந்து பஞ்சாயத்தாச்சு. இப்போது ஜாக்லினோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே செம பசியாக இருக்காங்க. இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட பாயிண்ட்டு. சௌந்தர்யாக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ நீங்கள் தானே கிச்சன் டீமில் இருக்கீங்க, நீங்கள் தானே சமைக்கிறீங்க, நீங்கள் தானே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எப்போ பார்த்தாலும் சமையல் அப்படின்னாலே நீங்கள் தான் வரீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் நடந்தது. அந்த ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்லேயும் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கு போகும்போது வந்து சமைச்சவங்க தெரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. இவங்க மட்டும் தான் வந்து சமைக்கணும், நம்மளாம் சமைக்கவே கூடாது அப்போது இந்த வீட்டில், இவங்க மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படிங்கிறது சௌந்தர்யோட கொஷின். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லினோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவ தேவையே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஒன்லேருந்து இப்போ வரையும் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த சாதாரண ஒரு முட்டை பிரச்சனைகள்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை வச்சு அவள் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணுறா, அது என்னன்னே தெரியல. இதில் என்ன வந்து நீ கேம் ஆடுற அப்படின்னு சொல்லி என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது ஜாக்லின் வந்து சௌந்தர்யா மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு முட்டை பிரச்சனை. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் 2 பேருமே மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபர்தராக இந்த ஒரு முட்டை பிரச்சனை எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.